ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரிக்வஸ்டடான வீடியோ. அதாவது தரமான ஆட்டிறைச்சி மட்டன் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஆட்டிறைச்சி வாங்கும்போது டார்க் ரெட் கலரில் இருக்கணும். இதை இளம் ஆட்டிறைச்சின்னு சொல்லுவாங்க. இது நம்ம குக் பண்ணும்போது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். மங்கள் நிறமோ அல்லனா பழுப்பு கலர்ல இருந்தா இது பழைய இறைச்சின்னு அர்த்தம். ஆட்டிறைச்சியை பார்க்கும்போது பளபளப்பாகவும் இருக்கணும், ஈரமாகவும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இறைச்சி ஃப்ரெஷ்ஷான இறைச்சி. நம்பர் 2, ஆட்டிறைச்சியை தொட்டு பார்க்கும்போது அதோட டெக்ஸ்சர் மென்மையாக இருக்கணும். அதே நேரத்துல நம்ம இறைச்சியை அழுத்தி பார்க்கும்போது கீழே போயிட்டு உடனே மேலே வரணும். அப்படி வந்ததுன்னா அந்த இறைச்சி நல்ல இறைச்சி. கறியில ஒரு வலுவழுப்பு தன்மை இருந்தா அது கெட்டு போனதுன்னு அர்த்தம். நம்பர் 3, கொழுப்பு அதோட எலும்பு. கொழுப்பு மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னு சொல்லியாச்சுன்னா அது வயதான ஆடோடைய கொழுப்பு வெள்ளை நிறத்துல இருக்கணும். எலும்பு அளவு எப்படி இருக்கணும்னா கால், தோல், சுற்று பகுதியில எலும்பு குறைவாக இருக்கணும். ஆனா சதை அதிகமா இருக்கணும். நெஞ்சு கறி, நெஞ்சு பகுதி, நெஞ்சுக்க பின்புறம் அதாவது முதுகு திசை பகுதி மென்மையாக இருக்கணும். நம்பர் 4, வாசனை அதாவது ஸ்மெல். ஆட்டிறைச்சி வாங்கும்போது சாதாரண ஸ்மெல்லோட இருந்ததுன்னா அது நல்ல இறைச்சி. அதே நேரத்துல அதுல ஒரு கெட்ட ஸ்மெல் வருதுன்னு சொல்லியாச்சுன்னா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ மட்டன் எப்படி வாங்கணும்னு பார்த்துட்டீங்க. ஆனா என்னென்ன கறிக்கு எப்படி எப்படி வாங்கணும்னு பார்க்க வேண்டாமா? வாங்க அதுவும் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சு கறி, கழுத்து கறி, இடுப்பு கறி வாங்கினீங்கன்னா குழம்புக்கும் சுக்காவுக்கும் வறுவலுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிரியாணி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா பின் தொடக்கறியும் முன் தொடக்கறியும் பார்த்து வாங்கணும். இன்னொரு இம்பார்ட்டன்டான டிப்ஸுங்க, எப்பவுமே மட்டன் வாங்க போகும்போது காலையில போய் அப்ப வெட்டக்கூடிய கறி வாங்குறது தான் நல்லது. அது இல்லாம வெட்டி வச்சிருக்கிற கறியை வாங்குறது அவ்வளவு நம்ம குக்கிங்குக்கு டேஸ்ட் வராது. இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், அதாவது நோயில இருக்கக்கூடிய ஆடை தான் வெட்டி நமக்கு கொடுக்காங்களான்னு எப்படி நமக்கு தெரியும்ங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கும் இருக்குங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன். அதாவது அந்த மாதிரி ஆடு வாங்கும்போது அதுல இருக்கக்கூடிய பிளட் ஸ்ட்ரெயின் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும், பார்த்தா வித்தியாசமா இருக்கும்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் அதை டெஸ்ட் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் இதுவரை இந்த டிப்ஸ் தெரியாம இருந்தவங்களுக்கும் இது ரொம்ப உபகாரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.